எங்களது பழனியப்பா ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த அழைத்து கொண்டு பேரன்பர்களே, பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாழ்வர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிக பொதுமக்களே, தங்க தமிழத்திலே தரணியிலே சாசுவைத்தா தாமரத்தட்டில் அமர்ந்த மாணவ செல்வங்களே, வெள்ளர்களை முகத்தால் விரட்டி எடுத்த வீர பெண்மணிகளே, மாற்றார் போர்க்களத்துக்காக தனது மாணவன் வராமல் போருக்கு அனுப்பிய வீர தாய்மார்களே, போரிலே புற முதலிட்டு ஓடாமல் நெஞ்சை நிமிர்த்தி நீண்ட நேரம் போரிட்டு இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலை போர் தியாகிகளே மற்றும் என் உயிரில் மேலான இளைஞர் அப்படமனத்தார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்க்குலங்களுக்கும் இந்த நாடகத்தை இங்கே மிகவும் சிரமப்பட்டு இந்த ஐந்தாம் மண்டபடிதாரர்கள் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழாவை ஆள வந்த தாரி ஆத்தா திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் மண்டபடிதாரர்கள் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாடகத்தை வைத்த சின்னக்கண்ணையா அவர்களுக்கும் மற்ற வண்ணாரப்பட்டி உரைசவர்களுக்கும் எங்களது தாரபுரத்தை சேர்ந்த பி1 கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வைத்துக் கொண்டு நன்றி கலந்த வணக்கம். இந்த வாசல் ஆடி எவ்வளவு நாள் ஆச்சு. அதனால என் மக்கள் வெள்ளத்தை பார்க்க ஆத்தா இன்றைக்கு அருள் கொடுத்திருக்கின்றது. இந்த தூங்கலாம் கொஞ்சம் எழுப்பி உட்கார இல்லை எழுப்பிடுங்க இல்லை எத்திரிங்க வெள்ளச்சாயம் வந்தா தூங்கலாமா இல்லை உங்களை தூங்கத்தான் விடுவானா? மூக்கி வந்து சேதுபதி போட்டு தூங்க வச்சுட்டேன் பாட்டை பாடி. சரி சாமிக்கும் போது எழுப்பிடுவோம். அப்படிங்கவே இல்லை. தாய் உன்னை வணங்க வேண்டும், என் கலாபத்தை தூங்க வேண்டும். இந்த ஊர் மக்கள் எல்லோரும் நோய் இல்லாமல் என் ஆயுளோடு வாழ வேண்டும், வளர வேண்டும். ஆத்தா உன் அருள் எனக்கு வேண்டும் அல்லவா? கந்தனை வணங்கினார் அனைத்து கடவுளை வணங்குவது அர்த்தம். கந்தனை வணங்கிவிட்டு கலாபத்தை தூங்க வேண்டும் அல்லவா? கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குத போலே கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குத போலே கந்தன் காலடியை வணங்கினார்.
ஆள வந்த பிடாரி அந்த மொழி வேண்டும் என்னவா? ஏனென்றால் என் தாயை வணங்க வேண்டும். என் தாயின் அருளும் அன்பும் ஆசையும் இந்த மக்களுக்கும் எனக்கு வேண்டும் அல்லவா? ஆனால் தாயை வணங்கிவிட்டு ஜகப்பு ஜெக வீரன் காட்சி தருவான், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவான். அந்த சிவக வாழ்க்கை சக்கமட்ட இலையிலே சேதுபதிக்கும் செவ்வாய்க்கும் நான் உரைத்துக்கிறமாக ஓவியமாக அந்த கல்லூரத்தில் கொண்ட கலத்தபடி வெள்ளைச்சாமி என்பதை வேணாம். ராஜா எங்க அப்பனே எங்க அப்பா அம்மாவுக்கு உயிரானா குழந்தை இல்லாம சரி அவமா தாப்பிருந்து என்னை ஒரே ஒரு பிள்ளையா பெற்றெடுத்தார். சரி எங்க அப்பா சேதுபதி தேவன் எனக்கு வெள்ளச்சாமி தேவன் பேர் வச்சார். ஐயோ வெள்ளச்சாமி தேவன் பேர் வச்சார். நான் 5 வயது அறியாமல் வேலையிலே என் தங்கைப்பட்ட சேதுபதி என்ன செய்தார்? என்ன செஞ்சாரு? ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம் அனைத்து ஆடுகள் நாடுகளை மிகப்பெரிய வீரனாக கட்டி விட்டவர்கள் சீட்டாட்டம் பித்தலாட்டம் இருக்கலாம். அதெல்லாம் நீங்க செய்யற வேலைப்பா. ஆனா எங்க அப்பா நல்ல மனுஷன். சரி அந்த வேலைக்கெல்லாம் போனதில்லை. சரி ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம் எல்லாம் ஆரம்பிப்பாரு. ஜல்லிக்கட்டு காலை அடக்கல எங்க அப்பா மாதிரி முடியாது. ஜல்லிக்கட்டு காலைங்க பேர்பட்ட ஆட்டக்காரங்க. எவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு காலையா இருந்தாலும் சரி. ஜல்லிக்கட்டு காலைனா 2 கால் மாடா 4 கால் மாடா? தம்பி
தம்பி 2 கால் மாடு உங்க அப்பா எடுக்கிறது. எங்க அப்பா 4 கால் மாடு நடக்குவார். தொழுவுல இறங்கிட்டாருன்னா எவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு காலையா இருந்தாலும் சரி, எங்க அப்பா நின்னாருன்னா அவரை பேரை கேட்டாலே அந்த ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பின்னாடி போகும்டா. ஏன் அவ்வளவு பயமோ? அப்பேற்பட்ட வீரே எங்க அப்பா சேதுபதி. ஆனா நல்லா போய் விளையாட்டு போக மாட்டார். குடியும் குடித்தனமாக எங்க அப்பா போவார். கள்ளத்தனை சாராயத்தை கலந்து குடிக்கல மிகப்பெரிய வீரே, கஞ்சாரத்துல மிகப்பெரிய வீரே, நல்லா சுருட்டை பத்து வச்சுக்குவாரு. ஜவக போட்டுக்குவாரு. அப்படி தலையில உருமா கட்டு எங்க அப்பா கால்ல அப்படி சலங்கையை கட்டி துண்டை வீசி அந்த சைடு கொண்டையை போட்டு இப்ப கும்பி அடிச்சாங்க பத்தியா வேம்பூர் மக்கள். ஆமா, அது மாதிரி எங்க அப்பா அடிச்சா ஆட்டத்துல அடே எங்க அப்பா அந்த சக்கப்பட்டிக்காரன் ஆறு ஆட்டத்தை பாருங்கடி, அவன் அங்க முழுகிறத பாருங்கடி. ஆமா, எவ்வளவு அழகா ஆனா அப்படியே ஊர் மக்கள் எங்க அப்பா மேலதான் கண்ணு போடுவாங்க, கண்ணு போடுவாங்க. அப்பேற்பட்ட ஆட்டக்காரன் எங்க அப்பே. ஆனா தனியாக சார முடிய மாட்டார். எங்க அப்பா எப்படி யாருக்குனாலும் வாங்கி கொடுப்பாரோ. எங்க அப்பா நல்ல மனசு, எந்த மனதில் நல்ல மனசு. என்ன செய்வார் நம்ம மகன உங்க அப்பா நல்ல மனசுனாப்பா. நம்மள கையை வச்சுனாதான் தனியா போய் சாரையை குடிக்க மாட்டார். ஏன்னா எங்க அப்பா கூட விளையாட்டாளர் நண்பர்கள் சாராயங்களை குடிப்பார். சரி, அவங்களுக்கு ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீ எல்லாம் ஒரு டீச்சர் வேலை யோசனை பண்ற. ஆமா, அன்னைக்கு எங்க அப்பா நண்பர்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து வளர்த்தாங்க. முதல்ல நண்பர்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுப்பார். அவங்க குடிக்க விட்டு அழகு பார்ப்பார். அவங்க குடிச்ச இருப்பாரு. மிச்சம் இருக்கிற சாராயம் தான் எங்க அப்பா குடிப்பார். அதுலயும் மிச்சம் இருக்கிறதுனா பாட்டில் நைமா தான் வருவார். நான் ஒரு நாள் பார்த்தேன். சரி, இந்த சாராய பாட்டில் என்ன ரகசியம் இருக்கு? ஆமா, எனக்கு சின்ன வயசு, இதை எப்படியாவது குடிச்சு பார்க்க நினைச்சேன். ஒரு நாள் எங்க அப்பா முழுப்பாடு சாராயத்தை குடிச்சு விட்டு அரைப்பாடு சாராயத்தை வச்சு தூங்கினாரு. அவர் தூங்கின நேரம் பார்த்து அந்த அரைப்பாடு சாராயத்தை நான் எடுத்து குடிச்சு தூங்கினேன். ஓஹோ, அந்த அரைப்பாடு தான் குடிச்சிட்டேன். அன்னைக்கே வெள்ளச்சாமி அரை குடியான ஆனே. சரி, ஆனா என்னைக்கு உங்க கையாட்டி பாட்டில் சேர்ந்தனும் சண்டாள பேர்களை மொழிக்குடியாக மாத்திக்கிட்டாங்க. கோயில் பட்டி பாட்டிப்பா. ஆனா அது மட்டுமா, எங்க அப்பா எங்கெல்லாம் விளையாட்டு போவாரோ, எங்க அங்கெல்லாம் கூட ஓடி போவார். அன்றைக்கு ஆகால ஒயிலாட்டம். எங்க அப்பா நண்பர்லாம் போனாங்க, பின்னாடியே கூட்டி போனாங்க. எங்க அப்பா கள்ளத்தனி சாராயம் எல்லாம் கஞ்சாலாம் எடுத்துட்டு ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் ஆடி குடிச்சார். அதனால ஜல்லிக்கட்டுனா மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு. அன்னைக்கு அந்த ஊர் உரங்கப்பட்டியா, அந்த ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதுக்காக போனாங்க. அப்ப எங்க அப்பா நண்பர்ல எவ்வளவோ சொன்னாங்க, சேதுபதி அதோட ஜல்லிக்கட்டுனா மிகப்பெரிய ஜல்லிக்கட்டா, அங்க வர பெரிய பெரிய கடல வந்துடா சேதுபதி. ஆனா அளவுக்கு அதிகமா குடிச்சுடா முடியாத யாரு சொல்லுவோம். அதுதானே எங்க அப்பா சொன்னாங்க, மேலாடா சேதுபதி எங்க பேச்ச கேள்றா, நீ போய் ஜல்லிக்கட்டு கலை அடக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா பார்த்தாரு, எவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு காலையா இருந்தாலும் சரி, அடங்காத காலையை விட அடக்குறது எங்க அப்பா மாதிரி முடியாதுல்ல. நான் சக்கப்பட்டிக்காரனா, இறங்கிட்டு காலை அடக்கிட்டு நிப்படாரு. சரி சரா சேதுபதி, நான் கேட்க மாட்டேன், இறங்கி அடக்கலான்ட்டாங்க. சரி, எங்க அப்பா இறங்கிட்டாரு. எதுல? தொழுல நிலதரமாற போத. சரி, அங்க ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்டாங்க. எங்க அப்பா மாட்டு குப்பை பிடிக்கிறதுக்காக கையை மேல தூக்கி நின்றுந்தாரு. சரி, அங்கிருந்து நேரா வேகமா ஓடி வந்த காலை நேரா வேகமா ஓடி வந்து எங்க அப்பா வயிற்றுல ஒரே ஒரு முத்திரை முட்டு எங்க அப்பா மாடு முட்டு செத்து போயிட்டார். எங்க அப்பா செத்து போன உடனே எங்க அப்பா நம்மள போட்டுட்டாங்க. ஆனா நாதாரி பையில மொல்ல மாதிரி பையில பையில ஆனா புரியாத பையில கோயில் பட்டு ரசீது கொண்டு வந்து இப்ப அதுக்கு சொல்றியா? இல்லனே, எங்க அப்பா நம்மள எங்க அப்பா சொன்னாங்க, அளவுக்கு அதிகமா குடிச்சா சேதுபதி எங்க பேச்ச கேட்காம போனீடா. ஆமா, இப்படி அநியாயமா செத்து கிடக்குறீங்க. நீங்களா சாமிங்க? எத்தனை பேர் எல்லாத்தையும் கொள்ளாம போக மாட்டாங்க. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, என்ன சொன்னாரு? எங்க அப்பா நம்மள சொன்னாங்க, விளையாட்டம் தானா ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. இனிமே யாரா சேதுபதி எங்களை விளையாட்டு கூப்பிட போறாங்கன்னு எல்லாரும் கண்ணறிவதாக. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை சக்கப்பட்டியில கொண்டாந்து அடக்கம் பண்ணாங்க. கொஞ்ச காலம் எங்க அம்மா அங்க இருந்துச்சு. எங்க அம்மா இப்ப என்ன பண்ணுச்சு, வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி இனிமே இங்க இருக்க கூடாதா, இங்க இருந்தோம்னா உங்க அப்பா அப்படி எல்லாம் செத்து போயிடுவாடா, ஆனா ஊரை விட்டே போயிடும். சரி அம்மா நம்ம எங்கம்மா போக போறோம், நேரம் என் கையை பிடிச்சு எங்க அம்மா பக்கத்துல உசிலப்பட்டி, அங்க உசிலப்பட்டில போய் இடையகுலத்துல போய் அடைக்கலம் கிடைச்சு. ஐயா 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 நாடகக்காரன் கையில என்ன கிடா இருக்கு.
ஒரு காசு திங்கிறதுக்குனே பிறந்த வயலு 10 ரூபாய்க்கு சில்லறை முடிச்சு போட்டேன் பாக்கெட்ல சில்லறைய காணா. ஐயா என்னதான் விடிய விடிய 4 நாள் காலையில ஊர்ல ஒரு நாள் சிக்கன் அது மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க. அப்ப சொன்னாங்க ஐயா ஐயா மாடு பிடி செத்து போயிட்டாரு என் பிள்ளைய காப்பாத்தனா எப்படியாவது அடைக்கல ஐயா கேட்க. அந்த ஊர்ல உங்க ஊர் முக்கிய சார் அம்மா நீங்க யாரும் அந்த மாதிரி கேட்டோன்னே ஐயா சக்கப்பட்டியில விளையாட்டார சேதுவதை கொண்டாடி செவ்வாய் நானு அவர்னே வெள்ளச்சாமிங்க. ஆனா நம்ம சக்கப்பட்டிக்கார கொண்டாட்டியா ஐயோ நம்ம சேதுவதை கொண்டாட்டியா அதானே அதான் இப்ப இறந்து போயிட்டானா அவன் விளையாட்டமா எனக்கெல்லாம் உசுரல ஆமா எங்க இருந்தாலும் வந்துருவனே கவலைப்படா செவ்வாய் நம்ம பண்ணை தேடி வந்துட்டேன். உனக்கு ஒரே ஒரு வேலை தான் எப்படி 1000 பசமா இருக்குது இதை அவங்க தாண்டி விட்டுட்டீங்கன்னா நேரம் கற்பேக்கர் ஒண்ணு போகும். சரி அங்க மேய்ச்சிட்டு கல்லுக்கட்டு ஒரேன்னு ஒண்ணு இருக்கும் அங்க தண்ணிக்கு விட்டு அந்த சாயங்காலம் திருப்பி விடும். ஆடு மாடு வீட்டுக்கு வந்துடும். இது வெள்ளச்சாமி ஓம் பிள்ளை இல்ல அவன் எங்க பிள்ளை நாங்க வளர்த்துற சொன்னாங்க. அன்னைக்கு எங்க அம்மா அந்த கோனார் குளத்துல 1000 பசுமாட்டு வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு போயிடுச்சு. என்ன அருமை பெருமையா வளர்த்து வந்துச்சு. பரவாயில்ல வளர்ந்த உடம்புதானே இந்த உடம்பு. ஆமா அப்படி இல்லப்பா ஊர் ஊரா சோறு நடந்தோம் உடம்பு ஒரு சோறுடா. அப்புறம் கொஞ்ச காலம் அங்க இருந்தான். எங்க அம்மா ஆடு மாடு ஓட்டி போகும். நான் இதை தூக்கி கொள்ள மாட்டேன். அது என்ன அந்த கற்பைக்கரை ஓட்டி காடை வெட்டி போவேன். அங்க கல்லு கட்டு உள்ள தண்ணி குடிச்சிட்டு எங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு நாள் எங்க அப்பா பிள்ளை எங்க தேடி வந்துட்டாங்க. வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி யாரு வெள்ளச்சாமி உங்க அப்பா தான் சக்கப்பட்டிக்காரன் சேதுதேவன் அவன் தான் செத்து போயிட்டானா அவனுக்கு அப்புறம் அந்த ஊர் பேர் எடுக்கணும்டா வாடான்னு கூட்டி போடுறாங்க. யாரு எங்க அப்பா நண்பர்கள் நண்பர்கள் அண்ணனே எனக்கு ஆடி பழக்கம் இல்லனே. ஒரு காலத்துல கொப்பைங்களெல்லாம் விட்டு வச்சாங்க எல்லாத்தையும் கூட்டி போய் ஆட்டம் கட்டு கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட பிள்ளைங்க சும்மா இருக்கலாமா ஆடான கூட்டி போயிட்டாங்க. கோயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. ஜல்லிக்கட்டு காலை அடக்கவே கத்து கொடுத்தாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க வெள்ளச்சாமி உங்க அப்பா மாதிரியே நல்லா ஆடுறா பாடுற அப்பா ஊரெல்லாம் பேர்னா அந்த சக்கமட்டிக்காரன் குடியார பேர் சேர்ந்து வரதான் ஊரெல்லாம் பேர் அதே மாதிரி நீ பேர் எடுக்கணும்னா நீ நல்லா கல்லு தண்ணி சாராயத்தையும் கலந்து குடிக்கணும். நல்லா கஞ்சா இருக்கணும்டா நல்லா சுட்ட பத்த வச்சுக்கணும். ஐயோ நல்ல வெத்தலை பக்கம் செவக்க செவக்க போட்டுக்கிட்டு நல்ல நண்பருங்க அப்பா மாதிரியே நீ குடி போதில தள்ள மாடி விளையாட்டு ஆடணும். அந்த அப்ப நம்ம தப்பா பிறந்து குடியாந்துக்கு பிறந்தமே குடியார மாதிரி ஆடாயா அப்படின்னு பேர் எடுக்கலாம். வெள்ளச்சாமினாக என்ன பேரு நான் 5 வயசுலயே குடியார பையன். உண்மையை சொன்னா எனக்கு ஓசை எவ்வளவு வாங்கி கொடுப்பானா அண்ணன் எனக்கு குடிச்ச பழக்கம் தானே நேரா சாணம் கிடைக்கிறதுன்னு முடிக்கிட்டாங்க. சரி எங்க அப்பாவுக்கு என்னென்ன பழக்கம் இருந்துச்சோ எல்லாம் கத்து கொடுத்தாங்க. நல்லா முடிச்சீங்க நல்லா கத்துக்கிட்டேன். சரி நான் குடிக்காத குடியா ஐயோ நல்லா கத்துக்கிட்டேன். சோத்தோடு சேர்ந்து குறைஞ்சிருக்கேன் மற்ற முஸ்லிமட்டில் விளையாட்டத்தை அரங்கேட்டத. சரி அதேங்க அப்பா சக்கப்பட்டிக்காரனா சேதுதே வெள்ளச்சாமி என்ன ஆட்டம் அந்த குடியாண்டு கொண்டமே குடியார மாதிரி யாரும் ஊரெல்லாம் பேரு பேர் வாங்கணும்ல ஒவ்வொருவரா தங்கி தங்கி பேர் எடுத்தேன். இந்த ஒயிலாண்டாத நேரத்துல இந்த காடை கூட தூக்கிட்டு கருப்பேக்கருடைய காடை வெட்டிக்கு போனேன். சரி அப்பத்தானே ஒரு அதிசயத்தை கண்டேன். என்ன அதிசயம் இருந்து 5 பெண்கள் சேர்ந்து ஆடுமாடி கொண்டு வந்தார்கள். அந்த கருப்பைக்கார கல்லு கட்டி உடனே தண்ணிக்கு விட. சரி அந்த 5 பேர்த்துல 4 பேர்த்த விட்டுட்டேன். அந்த 5ஆவது இருந்தவர் பின்னலாக பார்த்தா பின்னடக்க மட்டும்தே பாத்தியா நான் தான் உண்மையா உழைக்கிறேன் எனக்கு தான் வைக்குது உங்களுக்கு ஒன்றா வைக்கல. அவ பின்னலாக பார்த்தா சும்மா 60 அடி நீளத்துல என்னது தொங்குச்சு பாரு ஒண்ணு என்னது அவ மண்டை முடியா ஆமனே அவ மண்டை முடியே ஒரு நீளமா இருந்தா அவ கொண்ட ஓட்ட அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப பார்த்தேன் இவன் பின்னலகே ஒரு அழகா இருக்குது. இவன் முன்னலக எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்படி ஆட்டு மாட்ட தோழிலோட திருப்பி பேசிட்டு முகத்தை காட்டினா பாரு என்னத்தை காட்டுனா அப்படியே எலுமிச்சம்பழ நிறத்துல எதை காட்டுனா அந்த நிறத்துல சும்மா தக 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 தகன நின்றானே அவ்வளவு அழகா இருந்தா. சின்ன வயசுல 8 வயசு சின்ன வயசுல இவ்வளவு அழகா இருக்கிறாளே இவரை விட்டு வைக்கலாமா? அந்த கருப்பாய்க்கார நான் காடை வெட்டி போறேன் இல்லையா மயில நான் காடை வெட்டி போறது இல்ல அவளை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு நாள் என் பக்கத்துல வந்துட்டா அம்மா நீங்க யாருங்க எத்தருங்க எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்துருக்கே எத்தவங்க கேட்டா. சரி அப்பதான் நான் சொன்னேன் அந்த சக்கமட்டியில ஒயிலாட்டார சேதுபதி வெள்ளச்சாமி ஒயிலாட்டக்காரன் நான் தானே. சரி ஆனா ஒயிலாட்டக்காரா ஆனா சக்கமட்டிக்காரா உங்களை பத்தி எனக்கு தெரியுமுங்க எங்க அன்னைக்கெல்லாம் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படின்னு சொன்னா நான் நைசா பேச்சு கொடுத்தேன். ஆமா நீங்க யாருங்க எத்தவங்க
இங்க ஆடு மாடு ஓட்டிக்கிட்டே ஒரு இளைய தொட்டு கேட்டேன். சரி. நான் ஆடு மாடுலாம் ஓட்டி வரலங்க, நான் பெரிய இடத்துக்குள்ள எங்க தோழிகளோட கூட வருவேன் அப்படின்னு சொன்னான். அவங்க நீங்க யாருன்னு கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னா, அந்த அருப்புக்கோட்டை திருப்புவனத்துல திருப்புவனம் மலைச்சாமிக்கு மலையம்மாளுக்கும் ஒரே ஒரு மகளாம். அரசு போன தங்கச்சியா. ஆனா 7 வீட்டுல 8வது பிறந்த வெள்ளையம்மாலாம். அவன் பேர் வெள்ளையம்மா, என் பேர் வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி வெள்ளையம்மா, வெள்ளையம்மா எப்படி பேர் பொறுத்தா ஜாதகமே பொறுத்துருந்தேன். விடுவோனா? விட முடியுமா? அடிக்கடி சந்திச்சான், பழக ஆரம்பிச்சோம். அந்த கருப்பாயக்கரை ஊர்ல நாங்க விளையாடாத விளையாட்டா எத்தனை விளையாட்டு விளையாண்டு. என்னப்பா விளையாட்டு விளையாடி? அப்படி சின்ன வயசுல கிச்சு கிச்சு தம்பளம், ஐஸ் நம்பர், கண்ணாமூச்சி, நொண்டி ஆட்டம், குரங்கு விளையாட்டு, எல்லா விளையாட்டு, அப்பா அம்மா விளையாட்டு கூட விளையாண்டான் சின்ன வயசுல. அப்பவே அப்பா அம்மா விளையாண்டா? ஆமா, யாரும் தெரியல. யாருன்னு? அப்பாவா வெள்ளையம்மா? அப்ப எனக்கு சண்டையப்பா. அப்ப யாரு அப்பாவா இருந்தா யாரு அம்மாவா இருந்தா? நான் அப்பா, வெள்ளையம்மா அம்மா. அப்படி நாங்க 4 பேரும் பிள்ளைகளா வந்துடுறோம். தம்பி, உங்களை பார்த்தா விராலிமலையில இருந்து பிறந்து வந்த மாதிரியே இருக்கு. சரி, அந்த பிள்ளைய கடிச்சு போதுறீங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வேண்டாம் அப்பா. சின்ன வயசுல அந்த விளையாட்டு, அப்ப ஒரு விளையாட்டு, அதெல்லாம் ஒரு விளையாட்டு தான். இப்ப எங்க விளையாட்டுலாம் இருக்குது, அப்படி எல்லாம் விளையாண்டான். அதுக்கப்புறம் எங்களுக்கு 22 வயசாச்சு. சரி, என் வெள்ளையம்மா நான் உயிருக்குறா ஆரம்பிச்சேன். சரி, காதலிக்க ஆரம்பிச்சேன். வாழ்ந்தாலும் அவனோட தான் வாழணும், ஆமா, செத்தாலும் அவனோட தான் சாவணும் முடிவு பண்ணேன். உடனே என்ன செஞ்சேன்? என்ன ஆச்சு? வெள்ளையம்மாள்கிட்ட காதல சொல்லணுமா? ஆமா. நம்மளுக்கு தனியா போனா திறமை வருமா? நல்லா சாராயத்தை குடிச்சேன். சரி, நல்லா கள்ளு தண்ணியை குடிச்சேன். கொஞ்சம் கஞ்சா எடுத்தேன். நல்லா போதை மண்டை கொண்டு போச்சு. நடந்தே கருப்பாய் கடை உடனே சக்கு சக்கு சக்குன்னு. சரி, நடந்து அப்படி டக்கு டக்குன்னு வெள்ளையம்மா ஆடு மாட்டு நின்றுட்டு இருந்தான். ஏ வெள்ளையம்மா, இங்க வாடினு என்னடா வெள்ளச்சாமிச்சு வந்தா? ஏய் உன்னட்டு தாண்டி போச்சு வாடி. என்னடான்னு கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னேன் அவன்கிட்ட, ஏ வெள்ளையம்மா, நான் உன்னை உயிருக்கிறாவது திரும்பிட்டேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஐயோ, வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழணும், செத்தாலும் உன் கூட தான் சாகணும். சரி, உன்னை என் பொண்டாட்டியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் வெள்ளையம்மா. ஏ அப்பா, என் காதலை ஏத்துக்கிறேன். கேட்டா ஒரு கேள்வி, என்ன போடா புரியாத பையல அப்படி என்ன சொன்னா? ஏய், ஒரு ஆணம் பெண்ண பழகுனா காதலா? வெள்ளச்சாமி, இந்த வெள்ளையம்மா நெருப்புமாறி. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணங்க 7 பேர் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காதலுங்கிற விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. இது மட்டும் தெரிஞ்சு உன்னை கண்டமா வெட்டி போடுறா வெள்ளச்சாமினா. சரி, அடியே வெள்ளையம்மா, உங்க அண்ணங்க என்னை கண்டமா வெட்டி போட்டாலும் என் முண்டை உன் கழுத்துல தாலி கட்டுபடி என் காலில் ஏத்துக்கிடுங்க. அவன் மனசை படத்துல எடுத்துச்சு. நான் மட்டும் நான் கல்லஞ்சக்காரியா, நீ குடியார பையன், குடியார கட்சி விளைஞ்சா போச்சு. உன்னை நம்பி நான் எப்படா கலத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு நான் என்னடி விடணும்? ஏதாவது முதல்ல மீனாட்சி போயிட்டு போயிட்டா, கோயில் வாசல் விட்டு சேர்த்து சொல்லிவிட்டா. கோயில் வாசல் இல்லையா? நான் முதல்ல செஞ்சா வரட்டா செஞ்சான். அந்த வாசல்லாம் மாத்தி மாத்தி செஞ்சமனே. கோயில்ல புண்ணிய கட்டி போயிருக்கு, உங்களுக்கு ஒரு கருவ காடு கிடைக்கல. இல்லனே, எதுக்காக சத்தியத்தை சொன்னா தெரியுமா? அவங்க அன்னைங்களுக்கு காதலுங்கிற செய்தினாலே பிடிக்காதான். அதனால நான் அவரை விட்டு ஓடி ஓட சொல்லி இந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியாவை சத்தியம் பண்ண, இந்த ஊரே திரண்டு வந்தால், இந்த உலகமே எடுத்து வந்தாலும், எங்க அண்ணங்க 7 பேர் காதலை பிரிக்க நினைச்சாலும் வாழ்ந்தா இந்த வெள்ளச்சாய் வெள்ளைப்பட தான் வாழ்வேன், செத்தாலும் இந்த வெள்ளச்சாய் வெள்ளைப்பட சாவன் சத்தியம் பண்ணி போறானா. நானும் சத்தியம் பண்ணேன், அவளும் சத்தியம் பண்ணா. அதுக்கப்புறம் வெள்ளைமலை பார்க்க முடியல போச்சுரா. அதுக்கப்புறம் என் வெள்ளையம்மாளை காணாம ஊரா ஒயிலாட்டம் போனேன். எந்த ஊர் திருவிழாவிலேயே ஒயிலாட்டத்துல வெள்ளையம்மாளை பார்க்க முடியல. இன்னைக்கு அருப்புக்கோட்டை திருப்புவனத்துல முத்தாலமலை திருவிழா நடக்குது. என் வெள்ளையம்மா பிறந்த ஊரு, அங்க திருவிழாவில் இருப்பா. அவளை எப்படியாவது பார்க்கணும், மனவிட்டு மனம் பேசணும், பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒயிலாட்டம் ஆடும்போது வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளை பத்தி